சிஎஸ்கே வின். எப்படி இருக்கு? வேற லெவல். நாங்க தான் சென்னையில. ஓகே மாசா இருக்கா? வேற லெவல் ப்ரோ. இதுக்கு டோனி பத்தி அவன பேச முடியுமா சொல்லுங்க? போயிச்சு அவர் தோத்துறாங்க. அவ்வளவுதான். நாங்க தான் கெத்து. சிஎஸ்கே தான். அவருக்கு மட்டும் தான் வேற பூலா இல்ல. தல கோலி எப்படி இந்த மாதிரிலாம் கத்த முடியாது. தான் கெத்து. டோனி தான் ஆவேஸ் கான் ஆகும். பார்த்தோம்னா வச்சுக்கோங்களா வேற லெவல். இப்படி கம்சாரு. நாம கடைசியா இப்படி காலை இப்படி அடிக்கிறாரு ஆவேஸ் கான். இந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. சிஎஸ்கே ஈஸி வின்னா. எப்படி இருக்கு மேட்ச்? எப்படி இருக்கு? சொல்லு ப்ரோ. மேட்ச் ப்ரோ வேற லெவல். நைஸ் எப்படி இருக்கு மேட்ச்? வர்ற மாதிரி போட்டு செதுக்கிட்டானுங்க ப்ரோ. தல வரல எப்படி ஃபீல் பண்ற? அதுதான் ப்ரோ ரொம்ப மனசு கஷ்டமாகுது. பரவாயில்ல ஃபைனல்ஸ்ல புடிச்சிடலாம். த்ரோ பண்ணதுதான் எப்படி சொல்றது, தோனியை வந்து அவ்வளோ கிட்ட பார்க்கும்போது ட்ரீம் கம் ட்ரூ ஒரு மூமெண்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இல்ல ப்ரோ நான் ஏதோ சொல்ற மாதிரி இல்ல. வந்திருக்காங்க ஒரு டீம் இந்த மேட்ச்க்கு நான் வந்த பாத்தீங்களா என்ன சொல்றோம். ஏன் தெளிவா? தெளிவா இல்ல நீ நம்ப மாட்டீங்க தெளிவா. இப்போ தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ருத்ராஜோட கேப்டன்ஷிப் தான் காரணம்னு சொல்லுவானுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து டோனிக்கு பதிலா தினேஷ் கார்த்திக் வந்து கீப்பர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்ன கதாண்டி உனக்கு சொல்றது. அதே ஜெயிஸ்டான்னு வச்சுக்கோங்க. டோனியால் தான் ஜெயிச்சது. டோனி தான் ஃபீல்டிங் செட் பண்ணாரு. ஏன் அந்த 3 மேட்ச் எல்லாம் தோக்கும் போதெல்லாம் செட் பண்ணலையா? இல்ல வாய் பேசுறாரு. அவரே மும்பை மேட்ச்க்கு வந்திருக்காருங்க. மும்பை பத்தி பேசுவாரு. விட்டுருங்க. இப்போ வந்து மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே நினைச்சு வந்திருக்காரு. சோ நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அது ஆர்ஆர் தெரியல. தோத்து போயிட்டு எதுக்கு இவங்க? நீங்க டீம்லயே இல்லையா? நம்மளுக்கு தான் கப். நம்மளுக்கு தான். இல்ல நீ சொல்ற அப்படி. சிஎஸ்கே ஆன் டாப். ஈசால கப் லாலிபாப். சொல்லு ப்ரோ. இங்க ப்ரோ. ஒரே சொல்லுங்க. சொல்லுங்க நில்லுங்க. நின்னாதானே சொல்லுங்க எப்படி இருக்கு மேட்ச்? சூப்பரா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. தலை வரல அது மட்டும் தான். எதிர்பார்த்தீங்களா? ரொம்ப எதிர்பார்த்தோம். செமையா இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபேன்ஸ்க்கான ட்ரீட் இந்த மேட்ச் வந்துட்டு. தலை தரிசனம் பார்க்கல, அது லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஆனால் அந்த விக்ட்ரி வாக் பண்ணாங்க வேறு லெவல். அது ஃபேன்ஸ் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரோட ஃபேன்ஸோட ஆசை என்னென்னா இது அவருக்கு டெஃபினெட்லி நாட் இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் சீசனாக இருக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் தட் மெசேஜ். தேங்க்யூ. மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக போச்சு. ஆனால் நம்ம தான் ஜெயிக்கணும் முடிவாயிருச்சு. தலை தோனிக்காக ஸ்லோவாக இருந்தாங்க. அப்படியே டிவியில் கிளாஸில் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சவுண்டு போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், அந்த சேனலுக்கு சொன்னேன், இந்த சேனலுக்கு சொல்கிறேன். ஈரோட்லேருந்து வந்தது தோனியை பார்க்குறக்காக ஒரு காரணம். யூடியூபரில் அந்த குண்டை இருந்தால குண்டேன் அவனை கொட்டு வைக்கிறக்காக வந்தோம். கமெண்ட்டில் மாட்டலை. எல்லா சென்னை ரசிகர்களோட பிளான் இது. அவங்களுக்காக தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். மறுபடியும் சொல்கிறேன், இறுதி போட்டிக்கு வருவோம். இறுதி போட்டிக்கு வருவோம். டோனியை பார்ப்போம், குண்டனை கொட்டு வைப்போம். ஹைலைட்டா இருந்தது என்ன விஷயம்? ஹைலைட்டா இருந்த விஷயம் என்ன சொல்ல, நம்ம கேட்ச் பிடிச்சாரு பாத்தீங்களா, டைவ் அடிச்சு. எல்லா மேட்சும் சரி. டோனி நான் ருத்ராஜ் கைவர் தான் கேப்டன் நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம். மேட்ச் நல்லா இருந்துச்சு. நல்ல மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு. அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது 200 300 அடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த கண்ட்ரோல்டு ஓவர் கடைசி சிஎஸ்கே தான் தலை மாஸ். எப்போதுமே சிஎஸ்கே மாஸ். பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது ப்ரோ. ஹை ஸ்கோரிங் இல்லாமல் டிபெண்ட் பண்ணி ஆடுற மாதிரி நல்லா இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு. ஹாப்பி எண்டிங்காக இருந்தது மேட்ச்சு. சூப்பராக பிடிச்சிருந்தது. கடைசியில் தலை தரிசனம் நல்லா. சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பர் வின்னு. செமையாக இருந்தது மேட்ச்சு. டுடே ஒர்த் டு சி. ஒரே நிமிஷம் மேட்ச் சொல்லுங்க. மேட்ச் எப்படி இருக்கு? செமையா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சது மேட்ச் ஆக்சுவலா? ஆனா ஃபுல்லா நான் ஜாலியா இருந்துச்சு. வைப் தான் மேட்ச். ப்ரோ 8 மணி மேட்ச் ப்ரோ. சொல்லு ப்ரோ. நீ சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் சொல்லு ப்ரோ. சொல்லுங்க மேட்ச். வேற லெவல் தலைவா. சும்மா மாசா இருந்துச்சு. கத்தி தொண்டதான் போச்சு. கடைசி வரைக்கும் தலை இறங்கல. அது எப்படி வருத்தமா இருக்கா? வருத்தமா? ரொம்ப வருத்தம். என்ன பண்றது, ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். சூப்பர் மேட்ச் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. செம்ம வின்னர். இட் வாஸ் நைஸ் மேட்ச். இந்த டைம் சிஎஸ்கே தான் ப்ரோ கப். நோ மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஜெயிக்கல. ஆமா பவுலிங் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பவுலிங் நல்லா பண்ணிட்டாங்க. ரன் நெட்ல தோத்துட்டோம். அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது மேட்ச்? ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்போ இங்கே இல்லை, நான் கனடாலேருந்து வந்திருக்கேன். ஜஸ்ட் இங்கே லீவுக்கு வந்திருக்கேன். மேட்ச் ரொம்ப திருப்தியாக இருந்தது. தோனி ஆடி இருக்கலாம், அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருந்தது. நீ சொல்லுவா? பவுலிங் தானா கெத்து.
பேட்டிங்கில் ஆஸ் யூஷுவல் தோனி வந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நமக்கு சிஎஸ்கே ஜெயிச்சா போதும். ஸோ வி ஆர் ஹாப்பி. இல்லை ப்ரோ எப்படி ப்ரோ ப்ரோ சென்னையில் இருந்து மேட்ச் பார்க்க வரேன். உண்மையிலேயே மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரி ப்ரோ, திருவாரூர்லேருந்து மேட்ச் பார்க்க வரேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. அதாவது தோனி அடித்த பால் எனக்கு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல வந்து சென்னைக்கு ராஜஸ்தானுக்கும் நடக்கும். அதில் ராஜஸ்தான் ஜெயிச்சிடும் ஃபைனலில். இந்த வாட்டி வந்து அதே மாதிரி ஃபைனல் வந்து சென்னையில் நடக்க போகுது. சென்னைக்கு ராஜஸ்தானுக்கு தான் ஃபைனலு. அதில் சென்னை ரிவெஞ்ச் பண்ணி கப்பு ஜெயிக்க போகிறோம். இதுதான் ஸ்கிரிப்ட். மேட்ச் நல்லா இருந்துச்சு தல. எதிர்பார்த்தா ஒன்று தான் ஜெயிச்சிருவாங்க நினச்சேன். பட் இருந்தால் லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா எஸ்ஆர்எஸ் கூட தோத்ததுனால ஒரு பயம் இருந்துச்சு. பட் நினச்ச மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, தோனி வழக்கம் போல் பேட்டிங் வரல. நீங்கள் வந்திருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும். மற்றபடி நல்ல மேட்ச், நல்லா போச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி கப் எடுத்துருவோம். கண்டிப்பாக கப்பு நமக்கு தான். ஓகே தல, நன்றி. செம்மையா இருந்துச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் தரிசனம் கிடைச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். பால் கூட கிடைச்சது. அவரு த்ரோ பண்ண பால் நாங்க எங்க கையில கிடைச்சது. ஸோ அதுவே ஹாப்பி. தேங்க்யூ. மேட்ச் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து தோனி வந்திருக்கலாம். ஒரு ஃபேன் பேஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு 15 ரன்ஸு மசில் டியர் இன்ஜுரிலாம் சொல்கிறீங்க. கீப்பிங் வந்து 20 ஹவர்ஸ் நிற்கிறீங்க. இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு சும்மானா வந்து ஒரு பேட்டிங் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ பேருக்கு வந்து ஏமாற்றம் தான். 1000 தான் சொன்னாலும் இது அடுத்த மேட்ச் இருப்பாரோ இல்லை அடுத்த சீசன் இருப்பாரோ வந்து ஆடிருக்கலாம். பட் இதை எதையே பிராண்டாக க்ரியேட் பண்ணி திருப்பி வந்து ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் தோனியை தவிர எல்லாரையும் பாருங்கள், ஓகேவா? தோனி மட்டும் பிராண்டு கிடையாது, தோனி மட்டும் சிஎஸ்கே கிடையாது, ஓகேவா? அதை தவிர்த்து நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, பாய். ஆர்சிபி ஃபேன் இப்போ மட்டும் இல்லை தலைவா, எப்பயுமே ஆர்சிபி ஃபேன் தான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆர்சிபி ஃபேன் தான். 2010 விராட் கோலியை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் வரைக்குமே விராட் கோலியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். சரி, இப்போ இவங்க தோத்து ஜெயிச்சிட்டாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்ம காண்டா இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. உண்மையாகவே செம்ம காண்டா இருக்குது. நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது. இவன் வந்து சஞ்சீவ் மேலேயே நல்ல நம்பிக்கை, நல்லா ப்ளே பண்ணுவான். டேஸை வின் பண்ணி அவன் மேட்சை முடிச்சுட்டான். டேஸை வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு சேஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். நமக்கு அதில் நிறைய வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. எவ்வளோ காண்டா இருக்குது தெரியுமா? அடுத்த மேட்ச் உங்களுக்கு கூட அது எவ்வளோ காண்டா இருக்குது? ரொம்ப காண்டா இருக்குது. அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணிடும். பட் இந்த மேட்ச் நம்ம கையில் இல்லாத ஒரு மேட்சே வந்து சான்ஸ் இருக்கும்போது விட்டுட்டாங்க. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது அவங்களோட மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது. சிஎஸ்கே பண்ணுங்க, ஆர்சிபி பண்ண என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபேனுக்கு ரொம்ப ஆடாதீங்கடா. ஆஃப்டர் கொரோனா கிட்டலாம் ரொம்ப ஆடாதீங்கடா. நிறைய பிளேயர் இருக்காங்க, எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய பிளேயர் தான், சரியா? சிஎஸ்கே வந்து வெறும் எல்லோ ஜெர்சியை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கமாண்ட்ரியை பார்த்துட்டும் பேசாதீங்க. கிரிக்கெட் நாலேஜோடு கொஞ்சம் பேசுங்க. ஒருத்தனை கொண்டாடுறது தோனியை இருக்கலை, தோனி அவாய்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எல்லாரையுமே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன் ஆகிடுவாங்க, வாய்ப்பு இல்லை ப்ரோ. தோனி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆர்சிபி தான். நீ சொல்லு ப்ரோ, நீ ஆர்சிபி பண்ணானே? இல்லை பிரதர், டிஷர்ட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்தா வந்துட்டேன் கூட, வேற ஒன்றும் இல்லை. நான் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ண வந்தேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அந்த கட்ஸ் இருக்காது. அவன் லாஸ்ட் வரைக்கும் பதங்கிட்டு தான் வரணும், சரிங்களா? நான் தான் ஆர்சிபின்னு காமிக்கலாம் முடியாது. சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன், சூப்பர். தோனி இஸ் த கிரேட் காய் அண்ட் இஸ் த கேப்டன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே. இப்போல he was a captain and today 5 cups win பண்ணி கொடுத்துருக்காரு. 6th cup win பண்ணுறோம். We are looking forward to win in Chennai. Okay, thank you, all the best. இதுக்கு மேலே என்ன தலை வேணும்? வந்தார், எங்களுக்காக ஒரு வருஷம் கூட வந்தார். அடுத்த வருஷமும் ஆடுறேன்னாரு. ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ எங்களுக்காக நின்னார் ப்ரோ. ஸ்ரீலங்காலேருந்து வந்த பிளேயரு தோனி எங்களோட ஃபாதர் ஃபிகர்னு சொல்கிறாரு ப்ரோ. நம்ம நாட்டில் இருக்கவங்க நம்ம அவரை தான் ப்ரோ ப்ரைஸ் பண்ணணும். ஸ்ரீலங்காவில் வந்தவங்க ஃபாதர் ஃபிகராக, நம்மளுக்கு எல்லாமே அவர் தான் ப்ரோ. மேட்ச் மொக்கையா போச்சு ப்ரோ. ஏன்டா ப்ரோ தோனி வரல ப்ரோ? டேய் தோனி வரல, மேட்ச் வின் பண்ணிட்டீங்களா? அது போச்சே, பரவாயில்லையா ப்ரோ? அது இல்ல ப்ரோ, நாங்க தோனி தான், தோனிக்காக தான் வந்தது ப்ரோ. ரைனா பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தோனி வரல, அதனால கொஞ்சம் சேடாக தான் போகிறோம். மேட்ச் ஜெயிச்சிட்டோம். பிளேயர்ஸ்குள்ள மறக்காம போட்டிருங்க. சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. என்ன தலை வரல பட் தலை கிளிம்ஸே எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் மாதிரி தான். என்ன இதான் லாஸ்ட் மேட்ச் தலைக்கு இங்கே சென்னையில். கொஞ்சம் எமோஷ்னலான மூமெண்ட் தான் எல்லாம் இருக்கும். பட் அல்டிமேட்லி நம்ம ஒரு வின்னிங் மூமெண்ட்டோட நெக்ஸ்ட் மேட்ச்க்கு போகிறோம். ஸோ ஐ திங்க் திட் வில் பி அ குட் இது பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் டு கம் அண்ட் see him play பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வரல தலை. பட் எனிவே இட்ஸ் ஓகே. லாஸ்ட்டில் டென்னிஸ் பால்லாம் போட்டு அடித்தாங்க, பக்கத்தில் வந்துச்சு பட் கிடக்கல. பட் அதர்வைஸ் இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் வெரி நைஸ். நம்ம மாதிரி
நைஸ் மேட்ச், என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. வேற லெவலில் இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்ன தோனி வரல, பரவாயில்ல, கீப்பிங் பண்ணும்போது பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு மேட்ச்சு. வைப்பு தான், டான்ஸ் ஆடிட்டே இருந்தேன் ஃபுல்லாக, செம்மையாக. எதிர்பார்க்கலாம், நம்ம தான் வின் பண்ணோம், எனக்கு தெரியும். நம்ம தான் ஹோம் கிரவுண்ட் வேறு, ஸோ அதுதான் காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு மேட்ச். ப்ரோ மேட்ச் உண்மையாக நல்லா இருந்துச்சு. இவனுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒரு நாலேஜ் கூட தெரியாது, இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓவர்னு நான் தான் இன்னைக்கு சொன்னேன். ஒரு நிமிஷம் நம்ம பிளேயர்ஸோட பேரே தெரியல, யார் வந்து ஆடுறா, 4 போது 6 ஒன்றும் தெரியல. இதுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வேஸ்ட் இவன். செகண்ட் ஹாஃப்லனா இந்த மேட்ச் எத்தனை ஒரு மேட்ச் அப்படின்னு கேக்குறாங்க. நைஸ் மேட்ச்ண்ணா, நைஸ் மேட்ச். தலை தரிசனா தான் மிஸ்ஸிங்கா, நைஸ் மேட்ச். பட் செகண்ட் டைம் லேப் ஆஃப் ஆனர் பார்த்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை, டிஷர்ட் கிடச்சிது. கண்டிப்பாக ஆர்சிபி காலி, கண்டிப்பாக சிஎஸ்கே கண்டிப்பாக அவங்க ஆர்சிபி அடிப்பாங்க. நம்ம பிளே ஆஃப் போவோம். இந்த வாட்டி கப்பு நமக்கு தான். தலையோட சென்ட் ஆஃப் செம்மையாக இருக்கும் வித் கப்போட. எதிர்பார்க்கவே டிஷர்ட் கிடச்சிது. இந்த மேட்சை பார்த்துருப்பீங்க, பயங்கர மேட்ச்சில். ஃபைனலில் கண்டிப்பாக நம்ம தான், தலைக்கு தான் கப்பு. ருத்ராஜ் இந்த ஃபேர்வெல்ல தலைக்காக பக்காவாக பண்ணுவா போல. கும்தலை கடி கும்மாவா, சிஎஸ்கேனா சும்மாவா? என்ன சொல்லணும்? நல்லா இருந்துச்சு. எரியலாம் இல்ல ப்ரோ. உங்கள மாதிரி ஃபிக்ஸட் சூப்பர் கிங்ஸ் நாங்க இல்லடா டேய். ஃபிக்ஸட் 4 அடிக்கிற வரைக்கும் கத்திட்டு இருந்தானுங்க. கடைசில ரிசீவ் 4 அப்புறம் சைலண்ட் ஆயிட்டானுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பேசிக்கிறோம் ப்ரோ. இவளா கை தட்ட ஆரம்பிச்சிட்டா. மேட்ச் இருக்கு, நான் 18ஆம் தேதி கன்ஃபார்ம் ரிவெஞ்ச். நான் இவங்கலாம் ஒரு ஆளே இல்ல, சிஎஸ்கே எல்லாம் ஒரு ஆளே இல்ல. ஃபிக்ஸட் சூப்பர் கிங்ஸ்டா. 48 ஆல் அவுட் ப்ரோ. அதெல்லாம் நீ பேச கூடாது. அதெல்லாம் ஏய் ஃபிக்ஸட் சூப்பர் கிங்ஸ்டா நீங்க. 18 ஜெயிச்சிட்டு பேசு. மே 18 நாங்க ஜெயிப்போம். மே 18 ஜெயிச்சிட்டு பேசு. சொல்லிருக்காங்க. ஜெயிங்கடா, ஜெயிச்சிட்டு பேசுறதா போதுன்னு இருக்கேனா? யார் இது? நீங்களா? நான் இல்ல, இது மோனிகா கேட்க. இல்ல போஸ்டர் மட்டும் தான் பேசுவேன், நான் பேச மாட்டேன். நான் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு. ராக்கெட் விட்டதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மேட்ச் ஜெயிச்சது. நாளைக்கு பர்த்டே, என் ஒய்ஃப் வந்து கிஃப்டாக இந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நின்று பேசினா பரவாயில்ல, அப்படியே போனா மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தோனிக்காக தான் வந்தோம், ஆனால் தோனி ஒரு பால் கூட இறங்க அடிக்கவே இல்லை லாஸ்ட் மேட்ச்சில். தப்பிச்சு ஒன்னா எப்படி மேட்ச்? சூப்பர். தோனி தான் பார்க்க முடியல, பட் நைஸ். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது மேட்ச்ல? ஸ்டார்டிங் டு ஃபைன் நல்லா இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஆனால் வந்து நல்லா ஆடினாங்க. கொஞ்சம் ஆனால் போரிங் அடிச்சுது. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சு அது ஹோப்ஃபுல்லி பிளே ஆஃப்ஸ் போயிடும் நம்பிக்கை இருக்குது. போனதுன்னா 1 more year we can see தோனி. போடுறாங்கல்ல, எங்கெங்கயோ தூக்கி போடுறாங்க. ஜெர்சி எங்கே போகுதுன்னு தெரில, பால் எங்கே போகுதுன்னு தெரில. இங்கே பாரு, எல்லாம் இந்த மாதிரி தாங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பாருங்க, இங்க பாரு யாருன்னு பாருங்க. ஃபேக் ஃபேன் பாருங்க, இந்த உள்ள பாருங்க. என்ன பிட்டானா எல்லாம் இருக்கணும். ஏன்டா எல்லாம் பிட்டா சொல்லு. நல்லா இருந்தது ப்ரோ. ஆனால் டோனி விளையாடுவாருன்னு வந்தேன், அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது, பார்க்க முடியல பேட்டிங். பட் அதர் தென் பால் போட்டது அந்த இதெல்லாம் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சது ஒரு க்ரூஷியல் டைமில் வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. 50th வின் வந்து அவங்களோட நாங்களும் என்ஜாய் பண்ணது நல்லா இருந்தது, ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் நல்லா தான் போச்சு. வின் ஆனது சந்தோஷம், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆமாம், அவர் தலை லாஸ்ட்டில் வருவார் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் நடக்கலை. பட் ஸ்டில் ஹாப்பி தான். வின் பண்ணுறோம், பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறோம். கலப்புறம் ஆர்சிபியை பொழக்கிறோம் ப்ரோ. ரொம்ப கடுப்பாக இருக்கு. கோலி போயாச்சு ப்ரோ. ரொம்ப நல்ல விளையாட்டு, ஆனால் கண்டிப்பாக அடுத்த மேட்ச் சிஎஸ்கே முடிச்சிடும். ஓகே சூப்பர்.
நீயா சொல்லு ப்ரோ. சூப்பர் மேட்ச்சு, நல்லா வின் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் கன்ஃபார்ம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆர்சிபி தோத்தா ஓகே. ஒரே ஒரு விஷயம், கடைசியில் தோனின்னு கத்தினாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணுறது தான் முக்கியம், தோனி வருது முக்கியம் கிடையாது. தோனி நிறைய தடவை பார்த்தாச்சு. ஸோ க்ரௌடு வந்து அது பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு இரிட்டேட் ஆச்சு பர்சனலாக. பட் தென் டீம் வின் பண்ணுறது தான் முக்கியம், கப் அடிக்கிறது தான் முக்கியம். அதர்வைஸ் ஆல் குட்.